أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள், அயிம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு அடிக்கடி ஞாபகமூட்டுவதற்காக அனுப்பியிருக்கிறார். குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அப்படி ஒரு பெயர் திக்ர். திக்ர்னா என்ன? நம்ம அன்றாடம் அதை நினைவுபடுத்திட்டே இருக்கோம், ஞாபகப்படுத்தும். இல்லை என்று சொன்னா மறந்துடும். அப்படியான ஒரு வாழ்க்கையில் நம்ம மறந்த ஒரு விஷயம் அல்லது அதை பற்றி சரியான விளக்கம், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தவக்குல். ஒவ்வொரு மனிதரும் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வின் தவக்குல் வைங்க, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்க, அல்லாஹ்வுடைய தவக்குலை ஒருபோதும் நீங்கள் கைவிடாதீர்கள். இப்படியான மனிதர்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. ஆனா எப்படி தவக்குல் வைக்கணும்? தவக்குலுடைய யதார்த்தம் என்ன, தவக்குல் என்றால் என்ன என்ற விஷயம் நமக்கு தெரிவதில்லை. ஒரு மனிதர் இந்த தவக்குலை சரியான முறையில் புரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்கள், துன்பங்கள், என்ன ஒரு விஷயமும் இலகுவாயிடும், ஈஸியாக. எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் புரிந்தார்கள், அவர்களுடைய தவக்குல் என்ன என்பதை இந்த ஜும்மாவுடைய பயானில் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் பார்ப்பதற்கு முன்னாடி அதனுடைய வரையறை, டெஃபினிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். தவக்குலை பொறுத்தவரைக்கும் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது
முழுமையான நம்பிக்கை வைத்தல், அவனுடைய மகிமை, குத்ரா மகிமை, அவனுடைய ரூபியத், அவனுடைய ஆற்றல், இதிலிருந்து முழுமையான நம்பிக்கை வைக்கும். அந்த நம்பிக்கை தான் தவக்குலுடைய ஃபண்டமெண்டல், அடிப்படை. எப்போ ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய மகிமை, அவனுடைய ஆற்றல், குதிரத் இதெல்லாம் சரியாக புரிந்தாலோ அவர்னால மட்டும்தான் இந்த தவக்குலை சரியான முறையில் வைக்க முடியும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால், தவக்குலுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னா, அனைத்து விதமான காரணங்கள், அனைத்து விதமான ரீசன்ஸ், காரணங்கள், அதே போல அனைத்து விதமான படைப்புகள் மீது நமக்கு எந்த ஒரு தஅல்லுக், தொடர்பும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் தொடர்பு இருக்கும். அதான் தவக்குலுடைய யதார்த்தம். சுருக்கமா நம்ம சொல்ல போனா, நம்ம அல்லாஹ் மீது, அல்லாஹ்விடத்துல துஆ வைக்கிறோம், துஆ செய்றோம், தவக்குல் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு மட்டும்தான் தவக்குல் சொந்தம். நம்முடைய அந்த நம்பிக்கை ஏதாவது ஒரு படைப்பினம், ஒரு மனிதர், ஒரு நண்பர் அல்லது ஒரு மாத்திரை, நம்ம காய்ச்சல் வருது, நம்ம என்ன பண்றோம், மாத்திரை எடுக்கிறோம். மாத்திரை சாப்பிடும் பொழுது நம்முடைய அநேகமான மக்களுடைய என்ன, மாத்திரை மீது உள்ள நம்பிக்கை அல்லாஹ் மீது இல்லை. இந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு குணமடைஞ்சிடும். சுப்ஹானல்லாஹ். இது ஷிர்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க். மாத்திரை எடுக்கணும், தவறு இல்லை. ஆனா தவக்குல் யார் மீது வைக்கணும்? மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. இப்படியான நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு படைப்பினம் மீதும், மஹ்லூக், எந்த ஒரு படைப்பினம் மீதும் நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. அது ஒரு வசீல, அல்லாஹ் அனுப்பி தந்த ஒரு வசீல, ஒரு காரணம், அவ்வளவுதான். நம்முடைய தொடர்பு யார் இருக்கணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதை நம்ம முதல்ல நம்முடைய மனதில் சரி செய்து கொள்ளணும். முக்கியமான விஷயம். அடுத்தது, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் அல் வக்கீல். அல் வக்கீல், வக்கீல் என்ற அர்த்தம் என்ன என்று சொன்னால், அவரிடத்தில் மட்டுமே அனைத்து விஷயங்களையும் ஒப்படைத்தல், சமர்ப்பித்தல். அனைத்து விஷயங்களும் அவனிடத்தில் சமர்ப்பித்தல். எதற்காக வேண்டி? அவன் நமக்கு சிறந்ததை கொடுப்பான், கைரை கொடுப்பான், சிறந்ததை கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையில் அவனிடத்தில் ஒப்படைத்தல். இதுதான் அல் வக்கீல். மேலும் அர்த்தம் என்ன? அவனால மட்டுமே இந்த விஷயங்களை செய்ய முடியும். வேற எந்த ஒரு மஹ்லூக், எந்த ஒரு படைப்பிலும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இதான் அல் வக்கீல். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தவக்குலை பற்றி அதிகமான இடத்துல சொல்றான். ஆனா இரண்டு முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்பு படுத்தி இந்த தவக்குலை நமக்கு விளக்குகின்றான். என்ன விஷயம்? இஸ்லாம், ஈமான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆனில், வஅலல்லாஹி ஃபதவக்கலூ இன் குன்தும் முஃமினீன். வஅலல்லாஹி ஃபதவக்கலூ, நீங்கள் முஃமினாக இருந்தால் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, வஅலல்லாஹி ஃபதவக்கலூ இன் குன்தும் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். அப்ப தவக்குல் வைப்பது ஒரு முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் கடமை, வாஜிப், ஃபர்த். தவக்குல் இல்லை என்று சொன்னால் முஸ்லிமாக இருப்பது சந்தேகம். இந்த தவக்குல் தான் நம்முடைய மற்ற சகோதரர்கள், மாற்று சகோதரர்கள் நம்ம இடத்துல இருந்து வேறுபடுத்தி காமிக்கின்றது. இந்த தவக்குல் இருப்பதனால என்ன விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு உருட்டாவே தெரியாது, பெருசா தெரியாது. அதான் முஸ்லிமுடைய, முஃமினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், வெப்பன். சரி, ஒரு கேள்வி வரணும். தவக்குல்
வைப்பதனால நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறோம், அல்லாஹ்விடத்துல இஅ்திமாத் நம்பிக்கை வைக்கிறோம். அதனால எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யக்கூடாது, முயற்சி செய்யக்கூடாதா என்று சொன்னா தவறு. என்ன சொல்றாங்க சில பேர், ஹஸ்ரத் அவர்களே நான் முயற்சி செய்ய அல்லாஹ்விடத்துல தவக்குல் வைக்கிறேன், ஆனா எனக்கு எந்த ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உதவி செய்ய மாட்டேங்குது, நான் என்ன செய்வது? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? அல்லாஹ்விடத்துல தவக்குல் வைக்கிறீங்க, அல்லாஹ்விடத்துல கேட்கிறீங்க, நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முயற்சிதெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம எதை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமோ அதை நோக்கி செல்லுது, அதை நோக்கி செல்லுது. ரிஸ்க்னா அதை நோக்கி செல்லுது. தவக்குல் மட்டும் போதாது. யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் கொடு என்று வீட்டில் உட்கார்ந்தே இருக்க முடியாது, வேலைக்கு போனா தான் பொருளாதாரம். யா அல்லாஹ் எனக்கு அவ்வளவு பிள்ளைகளை கொடு என்று அதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, திருமணமே செய்யாமல் இருக்கக்கூடாது. எப்படி பிள்ளைகள்? அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதற்கு ஏற்ற நம்முடைய முயற்சி இது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை பற்றி பல இடங்களில் கூறுகிறார். போருக்கு சொல்லப்படுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹுது ஹித்ரகும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். போருக்கு போறீங்க, அல்லாஹ் தவக்குல் வைக்கிறோம், ஆயுதம் இல்லாமல் போகலாமா, கேடயம் இல்லாமல் போகலாமா, எந்த ஒரு பிரிபரேஷன் இல்லாமல் போகலாமா? போக முடியாது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்ஆவுடைய தினத்தை பற்றி சொல்லும்போது ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிஞ்சிச்சுனா நீங்க போங்க, உலகத்துல போங்க, ரிஸ்க் எடுங்க. நீ தொழுகை முடிஞ்சினா வீட்டுக்கு போக உங்களுக்கு ரிஸ்க் வரும்னு சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு. தொழுகை முடிஞ்சினா உலகத்துக்கு ரிஸ்க் எடுத்து போங்க, அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இதை விட மிகப்பெரிய ஒரு உதாரணம் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு குழந்தை வரப்போகிறது, உங்களுக்கு குழந்தை வரும். அப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்கு குழந்தை வருது, அவங்க மாசமா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த நேரத்துல துடிக்கிறாங்க, அவங்களால அந்த அளவுக்கு ஒரு வலியை தாங்க முடியல, பக்கத்துல யாருமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்திருந்தால் அந்த வலியை குறைச்சிருப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? وَهُزِّي إِلَيْكِ بِجِذْعِ النَّخْلَةِ تُسَاقِطْ عَلَيْكِ رُطَبًا جَنِيًّا. பக்கத்துல பேரிச்ச மரம் இருக்கு, டேட்ஸ் ட்ரீ இருக்கு. என்ன பண்ண அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதை தள்ளுங்க, உங்களுக்கு பேரிச்ச மரம் கீழே விழும். அல்லாஹ் நினைச்சிருந்தா அப்படியே கீழே விழுக்கலாம், அப்படியே வாயில் போட்டுருக்கலாம். என்ன சொல்றோம்? முயற்சி செய்யுங்க, முயற்சி செய்தால்தான் கிடைக்கும். வெறும் அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்தால் மட்டும் கிடைக்காது, முயற்சி முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் அவங்க போனாங்க என்று சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டா, வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை நான் பாதுகாப்பேன், உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது, கொலை செய்ய முடியாது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க? போருக்கு போகும்போது இரண்டு விதமான ஆடையை அணிவாங்க. போரில் தற்காப்பு ஆடை அணிவாங்க. எதற்காக வேண்டி? அல்லாஹ் மீது இஅ்திமாத், தவக்குல். அதே நேரத்தில் நம்மளும் அதற்கேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அப்போ முயற்சி செய்தலும் தவக்குலும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட், இணைந்திருக்கின்றது என்ற விஷயம் புரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அவங்க தவக்குல் வைத்தாங்க, சஹாபாக்கள் எவ்வாறு தவக்குல் வைத்தாங்க என்ற ஒரு செய்தியை இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போரிலிருந்து வராங்க. அப்போ எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிலிருந்து வந்தாங்க என்று சொன்னா உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க? போரிலிருந்து மதீனாவுக்கு போக மாட்டாங்க, அங்க இருந்து கொஞ்சம் நிப்பாட்டி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போவோம். அப்படியான ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் ஒரு இடத்துல தூங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு அடியில தன்னுடைய வாள் அதை தொங்க வச்சுட்டு தூங்குறாங்க.
அப்போ ஒரு எதிரி என்ன பண்றான் அப்படின்னா தூரத்துல இருந்து பார்க்கணும், எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொலை செய்த வேண்டும். அப்போ தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவன் வந்து கிட்ட வரான். கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி அந்த வாளை என்ன பண்றான், எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிடறான். வாள் கையில இருக்கு. முஹம்மதே, உன்னை என்னிடத்திலிருந்து யாரை காப்பாற்றுவான்? முடிஞ்சிருச்சு, யாருமே இல்லை. சஹாபாக்கள் தூங்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இருக்கிறாங்க, எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. எதிரி கையில் ஆயுதம் இருக்கின்றது, ஒரு வெட்டு தான் முடிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அல்லாஹ் என்று சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த எதிரியுடைய கையில் இருந்து அந்த கத்தி, அந்த வாள் கீழே விழுந்தது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துறாங்க. எடுத்து உடனே என்னிடத்திலிருந்து யார் காப்பாற்றுவா என்று கேட்கிறாங்க. எப்படி அந்த நேரத்தில் நம்ம இருந்தோம்னா நம்முடைய தவக்குள் எப்படி இருந்தது? என்னை விட்டுருங்க, என்னை அல்லாஹ்வுக்காக விட்டுருங்க. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுடைய தவக்குள் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஊர்ல இருந்து ஒரு 10%, ஒரு 20% நம்ம இடத்துல தவக்குள் இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை சரியாக சீராக போய் கொண்டிருக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய தவக்குலை பாருங்க. கந்தக் போர் சீரால படிச்சிருப்பீங்க, அகல் போர் என்று சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் ட்ரென்ச் அப்படிம்பாங்க. அதுல என்ன அப்படின்னா அந்த போர்ல அதிகமான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். 10,000 பேர் இருக்காங்க எதிரிகள், வெறும் 3000 தான் இருக்காங்க சஹாபாக்கள். அந்த 3000 பேரும் அந்த அளவுக்கு ஆயுதம்லாம் கிடையாது. 10,000 பேர் இருக்காங்க எதிரிகள். அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு அகல் தோன்றாங்க, ஒரு ட்ரென்ச், ஒரு அகல் சென்டர் தோன்றாங்க. அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த போர்ல பின்னாடி யூதர்கள், பின்னாடில இருந்து யூதர்கள், முன்னாடில இருந்து குறைஷியர்கள், நடுவுல முனாஃபிகீன்கள், எல்லா தரப்புல இருந்தும் எதிரிகளுடைய தாக்குதல் இருக்கு, எல்லா தரப்புல இருந்தும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சஹாபாக்கள் வந்து மஷூரா பண்றாங்க. எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் மஷூரா பண்றாங்க. மஷூரா பண்ணாம எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. உலக விஷயம், தீன் விஷயம் அது கட்டளை, உலக விஷயம் மஷூரா பண்றாங்க. அப்ப கேட்கிறாங்க, சஹாபாக்களே, தோழர்களே, இப்படியான சூழ்நிலை இருக்கின்றது. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய பேரிச்சம்பழம் தோட்டம் பேரிச்சம்பழம் தோட்டம், அந்த தோட்டத்துல இருந்து 3/2 பகுதி 2/3 என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எதிரிகள் இடத்துல கொடுத்துக்கலாம். ஒரு சமரசம், ஒரு டீல் பேசலாம். நீங்க இங்க போயிருக்க, நாங்க என்ன பண்றோம், இந்த மாதிரி கொடுக்குறோம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லை, என்னுடைய ஒரு சஜஷன், என்னுடைய ஒரு ஒப்பீனியன். யா ரசூலல்லாஹ், நாங்கள் குஃப்ரில் இருக்கும் பொழுது, சஹாபாக்களுடைய நாங்கள் குஃப்ரில் இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் தலை குனிஞ்சதில்லை, கைவிட்டு கொடுத்ததில்லை, பரிசாக தான் கொடுத்துருக்கோம், கிஃப்டா கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாமை கொடுத்துருக்கோம். அல்லாஹ் உங்களை எங்கள் மத்தியில் வாழ செய்திருக்கின்றார், ஈமானை கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் விட்டு கொடுப்போமா? அல்லாஹ்வின் மீது நாங்கள் முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை, அவர்களிடத்தில் நாங்கள் சரண்டர் ஆகணும் என்ற ஒரு தவக்குலை வெளிப்படுத்தினார் சஹாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைந்து அந்த போரில் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஜெயித்தார்கள் என்று வரலாற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குல் இல்லை என்றில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குல் இருந்தது. சஹாபாக்களுடைய தவக்குலை அவங்க என்ன பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, சோதிச்சாங்க. சஹாபாக்களுக்காக அவங்க பயந்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய தவக்குல். இவ்வாறான தவக்குலை நம்முடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் சரி பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்கள்ல இந்த
இந்த தவக்குலை பற்றி ஸ்பெஷலா பிரத்யேகமா பேசிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எதிரிகள் நம்மை தாக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅஅரித் அன்ஹும் வ தவக்கல் அலல்லாஹ் வ கஃபா பில்லாஹி வகீலா. அவர்களை விட்டு விடுங்க, கண்டுக்காதீங்க. அல்லாஹ் மீது நீங்கள் தவக்குல் வைங்க, அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானது. வ கஃபா பில்லாஹி வகீலா. எதிரிகள் எல்லா இடத்திலும் நம்மை தாக்கும் பொழுது அதை ஒருபோதும் பொருட்டாக எடுக்கக்கூடாது. இது முதலாவது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபதேசம். இரண்டாவது, அல்லாஹ் இந்த தவக்குலை பற்றி இன்னொரு சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், நம்மிடத்தில் யாரும் உதவி செய்யவில்லை என்று சொன்னார், நாம் கேட்டு அவர்கள் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அவரை விட்டுவிடுங்கள். ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லா. அவர்கள் உங்களை புறக்கணித்தார்கள் என்று சொன்னார். யாரு? நம்மை அல்லாஹ் மீது அதோடைய மார்க்கத்தில் இல்லாதவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொன்னால் விட்டுவிடுங்கள், கண்டுக்காதீங்க. எதிரிகள் இல்லை, நம்ம உதவி கேட்டு நம்மிடத்தில் உதவி செய்யாமல் விட்டுவிடுங்கள். ஃபைன் தவல்லவ் ஃபகுல், சொல்லுங்க, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானது. லா இலாஹ இல்லா, அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் யாருமே இல்லை. லா இலாஹ இல்லா. மூன்றாவது விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்பெஷலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு. இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல் லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இன்னஹு லைஸ லஹு சுல்தான். ஷைத்தான் இருக்கானே, அவனுக்கு எந்த ஒரு அதிகாரம் இருக்காது, சுல்தான் அதிகாரம் இருக்காது. யார் மேல? யார் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், யார் அல்லாஹ்விடத்தில் சரியான தவக்குலை வைத்திருக்கிறார்கள். தவக்குல்னா என்ன? சரியான தவக்குல்னா இவ்வளவு தூரம் பார்த்தா தவக்குல், அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை, படைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரியான முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் கண்டிப்பாக ஷைத்தான் நம்மை ஒருபோதும் கெடுக்க முடியாது. அப்படியான ஒரு நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களையும் தவக்குலுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து அந்த அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அதிலிருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானாக என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். வாஸில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரை, முதல் குத்பாவில் தவக்குல் என்றால் என்ன, அதனுடைய யதார்த்தம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ன என்று பார்ப்போம். இரண்டாவது உரை பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த தவக்குலை நம்மிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய விஷயம் என்ன? தவக்குலை நம்மிடத்திலிருந்து பறிக்கக்கூடிய விஷயம் என்ன? எதெல்லாம் தவக்குலுக்கு இடையூறாகும், இடைஞ்சலாகும் என்று பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை சரியான முறையில் அறியாதவர்கள். எந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது சரியான இல்லை என்று சொல்றார், அவர் தவக்குலில் வெற்றி பெற மாட்டார். என்ன அர்த்தம்? ஒரே ஒரு வசனம் போதும், ஒரே ஒரு வசனம் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். சூரத்து யாசீனுடைய கடைசி வசனம், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். கடைசிக்கு முதல் வசனம், இன்னமா அம்ருஹு இதா, அல்லாஹ் நாடினால், இன்னமா அம்ருஹு என்னன்னு சொன்னா குன் ஃபயகூன், அவன் குன் என்று சொன்னால் நடந்துடும். யார் ஒருவர் இந்த வசனத்தை சரியான முறையில் புரிந்திருக்கிறாரோ அவருக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது தவக்குல் வைப்பது. என்ன சொல்றாங்க சில பேர், நான் அல்லாஹ்வை தவக்குல் வைத்திருக்கிறேன், ஆனா அல்லாஹ் ஒருபோதும் எனக்கு துஆவுடைய பதிலை கொடுக்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் ஒருபோதும் எனக்கு என்னுடைய விஷயத்தை அளிப்பதில்லை என்ற ஒரு நிராசை நம்முடைய மனசில் இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்று கூட ஒரு மனிதர் வந்து சொல்றார், இமாம் அவர்களே 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த கொரோனா,
அல்லாஹ் எப்போதான் நமக்கு இதுல இருந்து விடுவு கொடுப்பான். அப்பதான் யோசிச்சேன், மக்கள் இடத்துல தவக்குல் என்ற ஒரு விஷயமே இல்லை. தவக்குல் என்றால் என்னன்னு தெரியல. வாயிலவல தவக்குல் சொல்றோம், பட் என்ன தெரியல. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சோதிக்கிறான். இந்த நேரத்துல அல்லாஹ் கண்டிப்பா ஒரு நாள் விமோசனம் இருக்கின்றது. அவசரப்படுறீங்களா? அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு அவசரப்படுறீங்களா? அவசரப்பட்டீங்கன்னா கிடைக்காது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருஷம், 18 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு நோய் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் மீது தவக்கலை விடல. 18 வருஷம் நம்ம நல்லதா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு ஏன் பயப்படணும்? நம்ம கவலைப்படணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றார். அல்லாஹ்விடத்துல ஒரு நாள் 50,000 மேல 50,000 ஆண்டுகளுக்கு மேல சமம். நம்ம வெறும் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் போயிடும். அதுக்குள்ளே நம்முடைய தவக்குல் ஏற்பட்டுச்சு. நம்ம என்ன பண்றோம்? தஈஃப் ஆயிடும், பலகீனமாயிடும். முதலாவது அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல் குன் ஃபயகுன். அல்லாஹ் இன்னைக்கு குன் என்று சொன்னானா கோவிட் உடனே இல்லாம போயிடும், கொரோனா உடனே இல்லாம போயிடும். பட் அந்த தவக்குலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்படிப்பட்ட தவக்குல். இரண்டாவது விஷயம், தவக்குலை பறிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் பொறுமை இருக்காது. பொறுமை இல்லை. இந்த பொறுமைக்கும் தவக்குலுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. பொறுமையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால தவக்குல் வைக்க முடியாது. இதே போலதான் ஒரு மனிதர் கேட்டார், எப்போ வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், எப்போ வரைக்கும் பொறுமையா இருக்கணும் கேட்கும் பொழுது நான் யோசிச்சேன். இப்போ யோசிக்கும் பொழுது பொறுமைக்கு எல்லையே இல்லை. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும், ஆனா பொறுமைக்கு எல்லை இல்லை. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? விமோசனம் தருவான், ரிசல்ட் தருவான். சொல்ல முடியாது. என்ன பண்றோம்? நம்ம மற்றவர்களுக்கு கிடைக்கின்றது எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் ஜெனரலா மற்றவர்களுக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு ஏன் கிடைக்கல? அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நமக்கு ஏன் குழந்தை பிறகு? அவங்களுக்கு பிசினஸ் நல்லா போகுது, நமக்கு ஏன் பிசினஸ் நல்லா போகுது? அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, நமக்கு ஏன் திருமணம் ஆகும்? இப்படி நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ணோம் என்று சொன்னால் தவக்குல் போயிடும். அல்லாஹ் உங்களுக்கு சரியான ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதா இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் இதுதான் எனக்கு சரியான விஷயம் நினைப்பீங்க, ஆனா அந்த விஷயம் தான் உங்களுக்கு கெடுதியா இருக்கும். அதனால அல்லாஹ் உங்களை தூரப்படுத்திடுவான். இந்த விஷயத்தை நம்முடைய மனதில் ஆழமாக பதித்தோம் என்று சொன்னால் தவக்குலை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி மரணம் வரையிலும் நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு செய்தியோடு முடிக்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون. اللهم أصلح لنا شأننا كله، اللهم أصلح لنا شأننا كله، اللهم أصلح لنا شأننا كله. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم ارزقنا توكلا صحيحا في قلوبنا. اللهم ثبت قلوبنا على دينك، اللهم ثبت قلوبنا على طاعتك. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وأقيموا الصلاة.